வெல்கம் பேக் டு என் ஹாபிஸ் 5.3 யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ் மூவிஸோட கண்டினியூஷன் மிஸ்ஸிங் ஆன மிஸ்டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடித்து வெளிவந்த திரைப்படம் மாஸ்டர். இந்த படத்தில் வர மிஸ்டேக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு வாத்தி கம்மிங் பாடலில் வர மிஸ்டேக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மிஸ்டேக் நம்பர் 1, இந்த படத்தில் விஜய் சேதுபதி இன்ட்ரோ முடிஞ்ச உடனே விஜயோட இன்ட்ரோ ஸ்டார்ட் ஆகும். அப்போதைக்கு காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு விஜயை கூப்பிட்றதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் விஜயோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போதைக்கு விஜய் சோஃபாவில் படுத்துருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. விஜயோட சோஃபாவையும் சேர்த்து தூக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் விஜய் கை கேஷுவலாக தொங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்த ஃப்ரேம்லேயே விஜய் சோஃபாவை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை கீழே விழுந்துருவோம்னு பயமோ. மிஸ்டேக் நம்பர் 2, இந்த சீனில் விஜய் பிளாக் கலர் பேண்ட் தான் போட்டிருப்பாரு. செகண்ட் சீனில் ஷர்ட்டு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, பேண்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி விஜய் கைக்கு பேண்ட் கொடுக்காம எப்படி பேண்ட் மாற்றிருப்பாரு? ஒருவேளை ஷர்ட்டுக்கு மேட்சாக பேண்ட் இருக்கட்டும் அப்படின்னு ஆஃப் ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணியிருப்பாரோ. மிஸ்டேக் நம்பர் 3, இந்த சீனில் இந்த போஸ்டரை கவனிச்சோம்னா ஈவினிங் டைம் தான் ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜயோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மார்னிங் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ப்ரஷ் பண்ணுற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரின்னு மார்னிங் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணியிருப்பாரு. மிஸ்டேக் நம்பர் 4, இந்த சீனில் விஜய் கிளப்புவதற்காக ஒரு ட்ரம் செட் அரேஞ்ச் பண்ணி தான் வாத்தி கம்மிங் சாங்கே ஸ்டார்ட் ஆகும். இந்த ஷாட்டில் இந்த பனியன் போட்டு இருக்கிறவரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃப்ரேமில் விஜயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மட்டும்தான் காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே அடுத்த சீனில் காலேஜ் வாசலில் இவரும் இருப்பார். இந்த பனியன்காரரை தான் அந்த சீன்லேயே விட்டுட்டோமே, அப்புறம் எப்படி காலேஜ் வந்திருப்பாரு? மிஸ்டேக் நம்பர் 5, இந்த சீனில் விஜய் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் தான் டீயை வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. காரும் மூவ் ஆகிடும். காலேஜில் இருக்கிற டீ கடையில் கிளாஸை கொடுத்தா அப்போ அந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணுவார்? சும்மா விடுவாரா? இது என்ன நியாயம்? இங்கே டீயை குடிச்சிட்டு அங்கே போய் கிளாஸை கொடுக்கறது? அப்போ காசை எந்த டீ கடையில் கொடுப்பாரு? மிஸ்டேக் நம்பர் 6, இந்த சீனில் விஜயோட ஷூஸ் பார்த்தா வேற மாடலில் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஃப்ரேமில் சேம் பிராண்டு ஷூஸ் தான் போட்டிருப்பாரு. அந்த ஃபங்க்ஷனில் ஷூஸை பற்றி ஒரு ஆக்டர் நோட்டீஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஏன் இடையில ஷூவை சேம் பிராண்ட் போட்டிருக்கிறாரு? மிஸ்டேக் நம்பர் 7, வாத்தி கம்மிங் சாங்ஸில் விஜய் மட்டும்தான் பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனால் பேக்ரவுண்டு டான்ஸரை அவ்வளவா கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டில் 3.17 டியூரேஷனில் போய் பாட்டை செக் பண்ணி பாருங்கள். ஒரு பேக்ரவுண்டு டான்ஸர் கீழே விழுந்திருப்பாரு. இது வரைக்கும் வாத்தி கம்மிங் பாடலில் வர மிஸ்டேக்ஸை பார்த்தோம். இனிமேல் படத்தோட மிஸ்டேக்ஸை பார்க்க போகிறோம். மிஸ்டேக் நம்பர் 8, விஜயோட இன்ட்ரோ சீனில் விஜய் ஓடி வர மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஷார்ட்டை கவனிச்சோம்னா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இவர் ஒருத்தர் தான் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே போவார். மிஸ்டேக் நம்பர் 9, இந்த படத்தோட டியூரேஷன் 3 hours. இந்த படத்துக்கு 3 மணி நேரம் தேவையா அப்படின்னு பார்த்தா இந்த படத்துக்கு 3 மணி நேரம் தேவையான்னு தெரியல. ஒருவேளை 2 மாஸ் ஹீரோஸ் இருக்கிறதுனால வச்சுருக்காங்களோ. மிஸ்டேக் நம்பர் 10, மாஸ்டர் படத்தில் வர ஒரு சில பிஜிஎம் ஸ்கேம் 1992 வெப் சீரிஸ்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாஸ்டர் படம் மார்ச்சில் 2020லேயே ரிலீஸ் ஆக வேண்டியது இந்த கொரோனானால இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்கேம் 1992 வெப் சீரிஸ் அக்டோபர் மாதத்திலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போவே இந்த பிஜிஎம் தாறுமாறு ஹிட்டுன்னே சொல்லலாம். யாரை பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறாங்கிறது அவங்க டீமுக்கு தான் தெரியும். மிஸ்டேக் நம்பர் 11, இந்த படத்தில் ரொம்ப பேர் நடிச்சிருப்பாங்க. ஆனால் யாருக்குமே வெயிட்டான சீன் கொடுத்துருக்க மாட்டாங்க. சாந்தனுவாக இருந்தாலும் சரி, ஹீரோயினாக இருந்தாலும் சரி, பெருசாக சொல்கிற அளவுக்கு சீன்ஸ் இருக்காது. மிஸ்டேக் நம்பர் 12, விஜய் சேதுபதி நடித்ததில் ஒரு சீன் கூட தேவையில்லைன்னு தோணவே தோணாது. ஆனால் விஜய்க்காக லோகேஷ் நிறைய தேவையில்லாத சீன்கள் வச்சுருக்குறாங்க. ஓப்பனிங் ஃபைட் சீனு, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஆண்ட்ரியா வில்லம்பு சீனு, இதெல்லாம் தூக்கியிருக்கலாம். விஜய் இல்லாமல் வேறு ஒரு ஹீரோ இருந்திருந்தால் கண்டிப்பாக லோகேஷ் இன்னும் இறுக்கி பிடிச்சி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாரோ. மிஸ்டேக் நம்பர் 13, இந்த படத்தில் குட்டி ஸ்டோரி பாட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வருது. அங்கே எல்லாரும் சின்ன வயசு பசங்க தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் படிச்சிருக்கலாம், படிக்காமலும் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் தான். குட்டி ஸ்டோரி பாட்டு இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. இருக்க போகிறாங்க. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் உள்ளது.
நம்மளோட சேனலில் மாஸ்டருடைய எந்தெந்த படத்துலேருந்து காப்பி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோவை வந்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டேக் வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா, பாய்.